நம்ம எக்ஸ்யூவி சவுண்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 3 மாதம் ஆகி ஆர்சி புக் வந்து கொரியரில் வரல. அதனால் ஷோரூமில் வந்து என்னங்க கொரியரில் வரலையேன்னு கேட்டேன். அப்புறம் தான் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐஎன்டி போர்டு இருக்குல்ல, இந்த போர்டை வந்து நான் வாங்கவே இல்லை ஷோரூமில். வண்டி எடுத்தோன்னே மொட்டடின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணிட்டேன், நம்பர் தெரிஞ்சாலும் நான் ஒரு நம்பர் பிளேட்டை போட்டுட்டேன். ஸோ இந்த ஐஎன்டி போர்டை போட்டு அதை ஒரு ஃபோட்டோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆர்சி புக் வந்து வீட்டில் கொரியர் வருமா. அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ இந்த போர்டை கழட்டிட்டு ஐஎன்டி போர்டு இந்த போர்டை மாட்ட போகிறேன். ஆக்சுவலாக எதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, ஏன் இந்த நம்பர் பிளேட்டை போட்டால் நமக்கு ஆர்சி புக் வருதுன்னா, அந்த நம்பர் பிளேட்டை நம்ம மாற்றக்கூடாது. அதுக்காக என்னென்னா, இதில் மெயினாக நம்ம நட்டு போடாமல் ரிவீட்டு போடணும். இதை வந்து இப்போ கழட்டவே முடியாது. கழட்டணும் அப்படின்னாக்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு இதை ஓட்ட போட்டால் தான் கழட்ட முடியும். ஸோ அடிக்கடி நம்பர் பிளேட்டெல்லாம் மாற்றி ஃபேக்காக ஓட்டுறாங்களா, அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் ரூல்ஸ். ஸோ நீங்களும் யாராவது இது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த போர்டை தான் நம்ம மாட்டணும் ரூல்ஸ் படி. ஸோ இந்த போர்டை மாட்டாமல் வாங்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆர்சிபி வீட்டுக்கு கொரியரில் வராது. எனக்கே இது இப்போ தான் தெரிஞ்சிச்சு.